வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னொரு சொற்குமமாக எழுந்தருளி 17/6/2024 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். மனிதன் அனுபவிக்கும் பொருட்கள் சமுதாய கூட்டுறவில் பெற்றதன்றி தனி ஒருவன் காரணமாக முடியாது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். மனிதனுக்கு உணவு உடை வீடு வேண்டும், மற்றவர்கள் கருத்தெறிய மொழியும் வேண்டும், இனிவொருவர் உற்ற வயதாய்ந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும், தனி மனித சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனிதமுடன் நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று ஒரு பாடல் சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல மனிதனுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும், மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடநதி மலை காடு கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடன முதற் பழிப்பூட்டும் கலைகள் வேண்டும், ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும், விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை உடையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உணவு, உடை, வீடு இது அவசியமான ஒன்று. உண்ட உணவுதான் இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்கு. தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல இந்த உடை தேவை இருக்கு. தங்குவதற்கு ஒரு வீடு வேணும். இதுவே முற்காலத்துல காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இயற்கையோடு இயற்கையாக ஒட்டி வாழ்ந்தாங்க. அவர்கள் குகைகள்ல வாழ்ந்து வந்தாங்க. மரக்கிளைகள்ல பெரிய பெரிய மரக்கிளைகள்ல அவர்கள் பரன் கட்டி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய உடையெல்லாம் அந்த இயற்கை சூழல இருக்க இலை தலை வைத்து அதுல இருக்க நாறுகளை வைத்து அவர்கள் உடையாக மாற்றி வாழ்ந்து வந்த காலம். விலங்கிலிருந்து மனிதன் பிறந்து தொண்டு தொட்டு அறிவாட்சித்தனம் வளர 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 விலங்கிலிருந்து அவன் தனித்து தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் வாழ ஆரம்பித்தான். ஒரு காலத்துல பயன்படுத்த விதம் எல்லாமே உணவுன்னு எடுத்துக்கிட்டா கூட அவர்கள் இயற்கையா அப்படியே கிடைக்கிற காய்கனிகள் எல்லாத்தையும் அப்படியே இயற்கையா உண்டு வாழ்ந்தாங்க. ஒரு இயற்கை சீற்றத்தால அந்த காடுகள்ல பத்தி எரியும் போது எல்லாம் எரியும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த கனிகள் எல்லாம் காய்கள் எல்லாம் எரிந்து அது அந்த நொதன்னு இருக்கும் போது இறைச்சி முதற்கொண்டு விலங்குகள் முதற்கொண்டு எல்லாம் அதை எடுத்து வாயில வைத்து சுவைக்கும் போது அதுல ஏதோ ஒரு டிஃபரெண்டா பார்த்தான். அதுக்கப்புறம் தான் மனிதன் அந்த நெருப்பு மூட்டி அதன் மூலமாக எரிய விட்டு அந்த உணவை நேச்சுரலா சாப்பிட்ட மனிதன் அதையே சமைத்து சாப்பிட பழகி கொண்டான். இது நாம முற்காலத்தில் இருந்த முறை இன்றைக்கு மாறி இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதரும் சமுதாயத்துல கூட்டு முயற்சி மூலமாக தான் நமக்கு இன்றைக்கு உடை, வீடு, உணவு எல்லாமே கூட்டு முயற்சியில தான் கிடைத்திருக்கு. அப்பர் பெருமான் சொல்லுவார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அறநெறிகள் 3 இருக்கு. அவை ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோட வாழணும். அதே போல இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற நாம எல்லாத்தையும் கடமையை சிறப்பாக செய்து அவ்வப்போது உடலால, நம்முடைய அறிவாட்சி தரத்தால, நம்முடைய பொருளாதாரத்தால என்ன இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய முடியுமோ அதிலிருந்து பெற்ற அனைத்தையும் நாம இந்த சமுதாயத்துக்காக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனது எல்லோருக்கும் வரணும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு படி சோத்துல உலக ஒற்றுமையை கண்டிடு. உணவு ஒரு கை எடுத்து வாயில வைத்து சாப்பிட சுவைக்கும் போது அப்படியே அந்த உணவை நிறுத்தி நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு பேருடைய கூட்டு முயற்சி இருக்குங்கிறது நமக்கு புரியும். அந்த உணவு, அந்த அரிசியை விற்பனை செய்தவங்க மண்டியிலிருந்து அதை வாங்கிட்டு வைத்து கடையில வியாபாரம் பண்ணவங்க, அந்த மண்டிக்கு மொத்த வியாபாரி அந்த தானியத்தை கொண்டு சேர்த்தவங்க,
அதே போல அந்த தானியம் களஞ்சியங்கள்ல சேமித்து வைத்த விவசாயி, அந்த விவசாயி பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல அவங்க அரும்பாடுபட்டு பலருடைய ஒத்துழைப்பு மூலமாக களை எடுத்து அந்த பயிருக்கு உரமிட்டு அதை பாதுகாத்து விளைச்சலை ஏற்படுத்தி வந்ததுதான் பல பேருடைய உழைப்பு தான். அது நம்ம உடுத்திருக்கிற ஆடையும் அதே போலதான். அதே போல வீடு, நாம நம்முடைய சௌரியத்துக்கு ஏற்றாற் போல பலருடைய கூட்டு முயற்சியில தான் இந்த உணவு, உடை, வீடு இது எல்லாமே இந்த சமுதாயத்தின் மூலமாக பெற்றது என்பதை புரிந்து கொண்டு, அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்றாங்க. நாம ஒவ்வொரு தனி மனிதரும் நம்மளால ஆன உதவிய இந்த சமுதாயத்துக்கு செய்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.